ரொம்ப வருஷமா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற இந்த பில்டிங்ல யாழினின்னு ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணி போட்டிருக்காங்க. விசாரிச்சதுல அந்த கொலையை பண்ணது அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பில்டிங்ல ஏகப்பட்ட பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங்ல நிறைய பேர் நிறைய அமானுஷ்யமான உருவத்தை பார்த்ததாகவும் சொல்றாங்க. இந்த பில்டிங்ல எனக்கு கிடைச்ச பயங்கரமான அனுபவத்தை இந்த வீடியோ மூலியமா நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இப்போ வாங்க பேய் வேட்டைக்கு போலாம். மழை வெயிட்டா பெஞ்சிட்டு இருக்கு படிஸ். எப்போ விடுன்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பக்கத்துலேயே ஹைவே ரோடா இருக்கு. மழை வேற எப்போ விடுன்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் விட்டா நல்லா இருக்கும். எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் படிஸ். ஹலோ படிஸ் அண்ட் ஹோமிஸ், வெல்கம் பேக் டு அவர் என்னோட இன்னொரு பேய் வேட்டை. என்னடா இப்படி நிற்கிறானு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை படிஸ், பரவழியில் வெயிட்டா மழை பிடிச்சி ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன். எவ்வளோ நேரம் இங்கே வீடியோ எடுக்க போறேன்னு தெரியல. ஏன்னா பக்கத்துலேயே ஹைவே ரோடு இருக்கு, ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடலாம், ஓகேவா? இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. ஆக்சுவலாக இந்த பில்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, யாழினின்னு ஒரு பொண்ணை கொடூரமான முறையில் கொலை பண்ணி போட்டிருக்காங்க. விசாரிச்சதுல அந்த பொண்ணை கொலை பண்ணது அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. பேய் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பேய் வீடியோ பாக்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே நான் நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட செல்லம் இல்ல, நான் வெயிட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணிட்டீங்களா? ஓகே, சூப்பர். இப்போ பேய் வீடியோக்கு போலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். மழை செம்மையா பெஞ்சிட்டு இருக்கு படிஸ். உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? எம்டி கிரவுண்டா இருக்கு. யாரு? யாரது? அசிங்கமா வரைஞ்சிருக்காங்க பிளீஸ், பிளர் பண்ணிடுறேன். சாரி. மழை வேற வெயிட்டா பெஞ்சிட்டு இருக்கு. யாழினி, நீங்களா அது? உங்களோட ஆன்மா இன்னமும் சாந்தி அடையாம இங்கதான் சுத்திட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எங்க இருக்கீங்க? உங்களால என் முன்னாடி வர முடியுமா? எங்க இந்த சவுண்ட் வருதுன்னு தெரியலையே. இங்கதான் நிக்கிறேன். சவுண்ட் ரொம்ப பக்கத்துல தான் கேக்குது. எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இந்த சத்தத்துக்கு காரணம் நீங்களா யாழினி? ஆக்சுவலா வெளியில ரொம்ப நேரம் லைட் அடிச்சு நிக்க முடியாது படிஸ். ஏன்னா பக்கத்துலேயே ஹைவே ரோடு இருக்கு. பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இந்த கேமரா வேற அடிக்கடி பிளர் ஆகுது. பெரிய தலைவலியா இருக்கு. இந்த மரத்தை பார்த்தாலே அள்ளு விடுது படிஸ். சவுண்ட் கேட்டுச்சு. யாழினி, நீங்களா அது? நீங்க தான் இப்போ பேசுனீங்களா?
ஹலோ. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கேட்குது. பட் எங்கேருந்து கேட்குதுன்னே தெரியல. நான் இங்கே தான் இருக்கேன். என்னை சுற்றி நிறைய இடத்துல சவுண்டு கேட்குது. பட் எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியல. தனியாக இருக்கேன்னா அதை நினச்சாதான் ரொம்ப பதட்டமாக இருக்கு. உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? உங்க பேர் யாழ்னியா? எங்க இருக்கீங்க? என்ன இது? வெளியில வந்தா ஏதோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. உள்ள போனா ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்குது. யாழினி, நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல ட்ரை பண்றீங்களா? இல்ல உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? பாருங்களேன், இது டோரா இல்ல விண்டோவான்னு தெரியல. ஃபுல்லா ஏதோ விசில் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது பட்டீஸ். இது டோரா இல்ல விண்டோவான்னு தெரியல. அப்படியே ஃபுல்லா சாஞ்சிருக்கு. ஹலோ, எங்க இருக்கீங்க யாழினி? நான் உங்களை பத்தி வெளியில விசாரிச்சேன். உங்களோட ஃப்ரெண்டு தான் கொலை பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அது உண்மையா? எதுக்காக உங்களை அவங்க கொலை பண்ணாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களால சொல்ல முடியுமா? யாழினி, நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஹலோ, நீங்க தான் இப்ப பேசுனீங்களா? யாழினி, எங்க இருக்கீங்க? ஏன் என் முன்னாடி வரமாட்டீங்க? என்னை பார்த்து எதுவும் பயப்படுறீங்களா? படிஸ், ஆக்சுவலாக சவுண்டு என்னை சுற்றி கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருக்கு படிஸ். பட் எனக்கு ரொம்ப அது பக்கத்தில் கேட்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் என்னை சுற்றி எதுவுமே இல்லை. ஒரே மர்மமாக இருக்கு படிஸ். அதுவும் பாருங்களேன், அவ்வளோ வெயிட்டாக ஃபோர்ஸாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மலைக்கு நடுவில் ஒரு ஹாண்டடான ஒரு லொக்கேஷனு. தனியாக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஏதோ சவுண்ட் கேட்குது. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு படிஸ் எனக்கு. யாரோ மைல்டா பேசுற மாதிரியே எனக்கு சவுண்ட் கேட்குது. ஹலோ யாழினி, எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும்
உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். என்ன உங்களோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்க. என்ன உங்களோட ஃப்ரெண்டாக நினச்சி நீங்கள் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நான் மற்றவங்க மாதிரி கிடையாது. உங்களை பார்த்துட்டு போகலாம், உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு போகலான்னு தான் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். எங்கே இருக்கீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன எதுவும் பயமுறுத்தணும், அட்டாக் பண்ணணும் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஹலோ, ஏதோ சவுண்ட் கேக்குது பட்டீஸ். யாழினி, நீங்க தான் இப்ப பேசுறீங்களா? பெட்லாம் கிடக்கு. ஹலோ, எங்க இருக்கீங்க யாழினி? சரி, நீங்க ஏன் என் முன்னாடி வரமா? நீங்க தான் இப்ப பேசுனீங்களா? நீங்க ஏன் என் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? ஆக்சுவலா இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த தண்ணி சொட்டுற சவுண்டே ஒரு மாதிரி ஹாண்டடான ஃபீலை கொடுக்குது பட்டீஸ். அல்லு விடுது. பெருமாள் போட்டோலாம் இருக்கு. பெருமாளே, இந்த யாழினி என் முன்னாடி வர சொல்லுப்பா. எங்க இருந்தாலும் என் முன்னாடி வர சொல்லுப்பா அந்த யாழினிய. ஹலோ, நிறைய ட்ரெஸ்ஸஸா கிடக்கு பட்டீஸ். செமையான சீன். யாழினி, நீங்களா அது? ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு தான் நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? ஹலோ, ஆக்சுவலாக மேலே ஒரு ஃப்ளோர் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதையும் பார்த்துடலாம் ப்ளீஸ். மேலே யாராவது இருக்கீங்களா? பில்டிங் வேற ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு புட்டீஸ். சீலிங்லாம் பாருங்களேன், எப்போ இடிஞ்சு விழுகும்னு தெரியல. சீக்கிரம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடணும் புட்டீஸ். ஹலோ யாழினி,
ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. நீங்களா அது? ஹலோ, ஒஸ்ட்டு பட்டிஸ். நீ பாருங்களேன், ஃபுல்லாக ஏகப்பட்ட பெட்டு, ட்ரெஸ்ஸு, பழைய திங்ஸ்ன்னு கிடக்கு. இடுக்குல பாம்பு இருந்தால் கூட தெரியாது போல. இந்த பார்த்து தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த பட்டீஸுக்கு மீனிங் தெரியாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக பட்டீஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டை தான் பட்டீஸ்னு இன்னொரு ஒரு மீனிங்கில் சொல்லுவாங்க. அதை தான் நான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும்ன்ட்டு பட்டீஸுங்கிற நேம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பட்டீஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டை தான் பட்டீஸ்ன்னு சொல்கிறோம். யாழினி ப்ளீஸ்மா, ப்ளீஸ் தயவு செஞ்சே முன்னாடி வாங்க. உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே தனியாக வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்டை கூட நான் கூட்டிகிட்டு வரல, தனியாக வந்திருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேன். உங்களை உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். எங்கே இருக்கீங்க? ஹலோ, ப்ளீஸ் யாழினி, என்னை மற்றவங்க மாதிரி நினச்சிக்காதீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், என்னை மற்றவங்க மாதிரி நினச்சிக்காதீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. ப்ளீஸ் யாழினி. உங்களுக்கு நடந்த கதையை கேட்டதுக்கு யாழினி, இப்ப நீங்க தான் பேசுனீங்களா? யாழினி, இப்ப நீங்க தான் பேசுனீங்களா? எங்க இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. ஆக்சுவலா அது உங்களோட வாய்ஸா? நீங்க தான் பேசுனீங்களா யாழினி? எங்க இருக்கீங்க? ப்ளீஸ்மா யாழினி, தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு போகணும்னு தான் நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். ப்ளீஸ் யாழினி, தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. உங்களோட ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நடந்தது ரொம்ப கொடூரமான விஷயம்தான். நீங்க நம்பின ஒரு ஆளே உங்களை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க எதுவும் சொல்ற விருப்பம் இல்லை பட்டீஸ். ஏன்னா நம்ம இந்த ஜென்ரேஷன்ல யாரை நம்புறதுனே தெரியல பட்டீஸ். எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம ஒருத்தவங்களை கண்மூடித்தனமா நம்புறோம், பட் அவங்களே நமக்கு அகைன்ஸ்டா மாறுறத நம்ம கண்ணார நேருக்கு நேரா பாக்குறப்ப நமக்கு ரொம்ப அது ஹர்ட் ஆகும், பெயினா இருக்கும். அந்த டைம்ல நமக்கு என்ன பண்றதுனே தெரியாது பட்டீஸ். இந்த யாழினிலாம் ரொம்ப பாவம். யாழினி ப்ளீஸ் நீங்க
இங்கே ஒளிஞ்சு நின்று நான் பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா தெரியுது. பட் என் முன்னாடி வரலாம்ல, எதுக்கு ஒளிஞ்சு நின்று என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என் முன்னாடி வந்து நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் நிறைவேற்றி கொடுத்துட்டு போவேன்ல. எங்க இருக்கீங்க யாழினி? ஹலோ, ஃபோன் கிடைச்சா? யாழினி நீங்களா? அது எங்க இருக்கீங்க? ஹலோ, ஆக்சுவலா பக்கத்துலயே ஹைவே ரோடு இருக்கு பிடிஸ். அதனால ரொம்ப நேரம் லைட் இங்க சரி வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நான் உள்ளுக்குள்ளேயே இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. யாழினி ப்ளீஸ்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாமா. உன்னை பார்த்துட்டு போகணும், உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போகணும் தான் நான் வந்திருக்கேன். ஏங்க நான் ரொம்ப நல்லவங்க, என்ன நம்புங்க. அதான் சொல்றேன்ல. நீங்க என்ன தப்பா நினைக்கிறதுக்கும் என்னை பார்த்து பயப்படுறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. சரி ஓகே. நான் ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். உங்களோட ஃப்ரெண்டும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டதா நான் கேள்விப்பட்டேன். உங்களோட ஃப்ரெண்டு எப்படி இறந்து போனாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களோட ஃப்ரெண்டு, அதாவது உங்களை கொலை பண்ணாங்கல்ல, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? எனக்காக மறுபடியும் சொல்றீங்களா? கேக்குச்சா? ஆக்சுவலா அவங்க ஏதோ சொல்ல வராங்க ப்ளீஸ், பட் எனக்கு தான் அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாழினி, யாழு, உங்களோட ஆன்மா எந்த குறையும் இல்லாம நிம்மதியா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் டெய்லிக்கும் ப்ரே பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்குன்னா ஏதாவது சவுண்டு போடுங்க, பிடிக்கல அப்படின்னா சைலண்டா இருங்க. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதாவது சவுண்டு போடு. பிடிச்சிருக்கா? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் எதுக்குமா என் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? உங்களோட ஃப்ரெண்டு பாவம் இல்ல. யாழினிக்கு பிரசாந்த பிடிக்கலையா? யாழினிக்கு பிரசாந்த பிடிச்சிருக்குன்னு யாழினி சொல்றாங்க. பட் ஏன் பிரசாந்த் முன்னாடி யாழினி வர மாட்டேங்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல.
யாழ்னி, உங்களுக்கு ஓகேனா நம்ம லைஃப் லாங் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா? நிஜமாவா? ஐயோ, ஓகேமா யாழ்னி, எல்லாம் ஓகே தான். பட் எதுக்கு என் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? என் முன்னாடி வரலாம்ல. நான் என்னோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் இங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். பார்த்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷமான கிளம்பிடுவேன்ல. எதுக்கு உங்களோட ஃப்ரெண்டு நீங்க ஏமாத்துறீங்க? யாழ்னிக்கு பிரசாந்த பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் யாழ்னி பிரசாந்த் முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க? ப்ளீஸ் யாழ்னி, தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க ப்ளீஸ். ஏன் வர மாட்டேறீங்க? ஹலோ, யாழ்னி, யாழ்னி, யாழுமா, ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க. எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க யாழ்னி? ஹலோ, உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா? நிஜமாவே பிடிச்சிருக்குன்னா என் முன்னாடி வரலாம்ல. எங்க இருக்கீங்க யாழ்னி? உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்குன்னா என் முன்னாடி வரலாம்ல. ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ஹலோ, மழை வேற கொடூரமா பெஞ்சிட்டு இருக்கு பத்தி. எங்கம்மா இருக்க யாழ்னி? ஹலோ, தஞ்சாவூர் பெரிய கோயிலை சுத்தின மாதிரி ரவுண்டு வந்துகிட்டே இருக்கேன் பட்டி. என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த யாழ்னியை தேடி. ரியல் லைஃப்ல பொண்ணுங்க தான் அப்படி பண்றாங்கன்னா பேய்ங்க கூட இதான் பண்ணுதுங்க. ப்ளீஸ்மா யாழ்னி, எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. ஆக்சுவலா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்க இருப்பேன். ப்ளீஸ் அதுக்குள்ள என் முன்னாடி வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் உங்களால என்னை பார்க்க முடியாது. நான் கிளம்பிடுவேன். என்னாலையும் உங்களை பார்க்க முடியாது. ப்ளீஸ், எங்க இருக்கீங்க? நீங்க தான் இப்ப பேசுனீங்களா? நீங்க திருப்பி 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 இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் என் முன்னாடி தான் வர மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலா திருப்பி 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 இதே தான் படி நடந்துட்டு இருக்கு. முன்னாடி தான் வர மாட்டேங்கிறாங்க. கேக்குதா சவுண்டு? கேக்குதா? இதே தான் திருப்பி 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 நடந்துகிட்டே இருக்கு. பட் முன்னாடி தான் வர மாட்டேங்கிறாங்க. ஹலோ, ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படி. எனக்கு கிளம்பிடலான்னு தோணுது. ஏன்னா ரிப்பீட்டடாக இதே தான் நடந்துட்டு இருக்கு.
பட் ஒரு விஷயம் என்னன்னா, நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு, நான் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அது எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னோட வார்த்தையை மதிச்சு, என்ன மதிச்சு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதுவே போதும். ஆனா என்ன ஒரு வருத்தம், முன்னாடி வரல, அதுதான். மற்றபடி இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம். யாழ்னி, கடைசியா கேக்குறேன், என் முன்னாடி வரீங்களா? ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க. உங்களை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க. யாழ்னி, ஹலோ. மழை வேற நிக்காம கண்டினியூவா பெஞ்சுக்கிட்டே இருக்கு ப்ளீஸ். நான் எப்படி ரிட்டர்ன் வீட்டுக்கு போறேன்னு தெரியல. இன்னைக்கு பொழுது இங்கதான் நானும் கூட தெரியல. எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு பொழுது இங்கதான் நினைக்கிறேன். யாழ்னி கூட படுத்துங்கிற வண்டி தான். மழை நின்னதுக்கு அப்புறம் கிளம்ப வண்டி தான். இல்லைன்னா விடிய காலில் விடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புற வண்டி தான். சரி, ஓகே ப்ளீஸ், நம்ம கீழே போயிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. ரிப்பீட்டடா நடந்ததே தான் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கிளம்பிடலாம் ப்ளீஸ். அப்படிதான் வந்தோம். மழை இன்னும் பெஞ்சிட்டே தான் படிச்சு இருக்கு. ஓகே படிஸ், நான் ரொம்ப நேரம் லைட் ஆன் பண்ணிட்டு கீழே நிற்க முடியாது. நான் கீழே போயிட்டு எண்டிங் பேசிட்டு கிளம்பிடுறேன். யாரு? ஆக்சுவலா ரிப்பீட்டடா அதே சவுண்டு, அதே ஆக்டிவிட்டிஸ் தான் இப்படி கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே, கிளம்பலாம் படிஸ். மழை இன்னும் பெஞ்சிட்டு தான் படிஸ் இருக்கு. ஓகே படிஸ், இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துச்சு. பட் என்ன ஒரு வருத்தம், அவங்க முன்னாடி வரல. அதை நினச்சாதான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. பட் பிரச்சனை இல்லை, நம்ம வந்த வேலையை முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் தான். ஓகேவா? ஓகே, நம்ம கிளம்பிடலாம் படிஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் பற்றி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான பேய் வீடியோவில், அல்ல விடும் பேய் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த். பை, லவ் யூ.